பெரிய கோவில். அந்த கோபுரத்தை எழுப்பி கும்பாபிஷேகம் குடமுழுக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனாலும் இவர் சோகமாக இருக்கார். சோகமாக இருந்தவொடனே அமைச்சர் கேட்டார், மன்னா நீங்கள் நினச்சது மாதிரியே கோபுரம் எழுப்பியாச்சு, குடமுழுக்கு முடிஞ்சு போச்சு, எல்லா விசேஷங்களும் முடிஞ்சு போச்சு, ஏன் இன்னமும் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்குறார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, சோழ மன்னன், அமைச்சரே நம்ம ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் பெரிய செல்வந்தர்களால் கொடுக்கப்பட்டது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சாதாரண மக்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்றார். கொடுத்துட்டா போச்சு, இதில் என்ன இருக்குது, இதுக்கு ஏன் நீங்கள் சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிற பொழுது அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இதை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலேன்னு சொல்கிற பொழுது அப்போ தான் அமைச்சர் சொன்னார், ஏன் கவலைப்படுறீங்க, வீட்டுக்கு 4 மாடு ஏனாமா கொடுங்கன்னார். எப்படி வீட்டுக்கு 4 மாடு ஏனாமா கொடுங்கன்னாரு. இன்றைக்கி அதுக்கு பேர் லோனு. இன்றைக்கி நம்ம ஏனாமா வாங்குகிறோம், ஆடு மாடு எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் லோனு. அன்னைக்கே சோழ